எண்டோமெட்ரியோசிஸ் 10 பேர்ல ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு புள்ளி விவரம் வந்து சொல்லுது டாக்டர். இது ஆரம்ப நிலையில எப்படி கண்டுபிடிக்கிறது and இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன டாக்டர்? அந்த குழந்தை வயசுக்கு வரும்போது அந்த குழந்தை ஏதாவது பெயின் அது மாதிரி ஏதாவது சொன்னாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக எல்லா குழந்தைகளுக்கும் வரணும்னு சொல்ல முடியாது. பட் இது மாதிரி அது ஒரு ஸ்டேஜ். அதனால தான் நான் சொன்னேன் இப்போ வந்து சயின்ஸ் அட்வான்ஸ் ஆனதுனால தான் இதெல்லாம் ஆல் அடல்ட் டிசீசஸ் ஃபீட்டல் ஆரிஜின்லேயே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து அந்த குழந்தை அம்மாவோட வயத்தில் இருக்கும்போதே அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அந்த நிறைய மெக்கானிசம்ஸ்னால வரும் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால. ஸோ அதை வந்து நம்மளால் இப்போது டயக்னோஸ் பண்ண முடியுது ஏர்லியராக. இப்போது இந்த அடலசன்ட் கேர்ளுக்கு நான் சொன்ன மாதிரி பெயின் இருந்துச்சுன்னா நமக்கு ஏர்லியராக கண்டுபிடிக்க வேண்டிய டெஸ்ட்டுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அல்ட்ராசவுண்டு ஸ்கேனு, அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா CA-125 இருக்குது. பட் இது வந்து நிறைய கண்டிஷன்ஸில் ஏறும். இந்த எண்டோமெட்ரியோசிஸில் மட்டும் அது ஜாஸ்தி ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் பட் அது வந்து நம்மளுக்கு ஒரு பேஸ்லைன் வேல்யூவாக கிடைக்கும். அதாவது இந்த டிசீஸோட சிவியாரிட்டி எவ்வளோ இருக்குது, அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதோட ப்ராக்ரெஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எதுனாலும் நம்ம பேசிக் பிளட் டெஸ்ட் எல்லா கேர்ள்ஸுக்கும் ஆர் லேடிஸ்க்கும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிசீஸை வந்து நம்ம என்ன ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி நம்ம டெஸ்டெல்லாம் பண்ணும்போது தான் நம்மளால் இன்டர்பிரேட் பண்ண முடியுது. சில பேருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருந்திருக்கும், பட் அவங்க சுத்தமாக பெயினே இருந்திருக்காது, ஒன்றும் இருக்காது. அது வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜ் டீப் இன்ஃபில்ட்ரேட்டிங் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது வந்து அது குடல் பிளாடர் எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பித்தோம். அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் கிட்னியும் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நம்ம கிட்னியவும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் பேசிக் பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொன்னது. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு யூரியா கிரியாட்டின் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு அவங்களுக்கு கிட்னி இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இந்த ப்ராப்ளத்தை அவங்க சரி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்குன்னு பிரத்யேகமான ஏதாவது உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுறதுக்கு டயட் இருக்கா? என்னென்னா டயட்டில் உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி இருக்கும், அது எல்லாத்தையும் கட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இவங்களுக்குலாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வந்து gluten ஃப்ரீ டயட் சொல்கிறது. ஓகே, ஸோ gluten ஃப்ரீ, அதுக்கப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க்கு, ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன்ஸ் ஜாஸ்தி பண்ணுறோம். ஸோ ஃபேட் ஜாஸ்தி ஆகும், அதனால் வருது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நான் வெஜிடேரியன் டயட்ஸ், மெயினாக இந்த ரெட் மீட், ஸோ இந்த ரெட் மீட் எல்லாம் கூட கட் பண்ணணும். ஸோ இவங்க வந்து நம்ம ஆயிலெலாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒமேகா-3 ஃபேட்டி ஆயில் ஆசிட் இது வந்து ஸோ ஃபிஷ் ஆயில் இஸ் வெரி குட். ஸோ ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு, நிறைய வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஃபுட்டை வந்து அவங்க டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரு. பிகாஸ் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது ஈஸ்ட்ரோஜன்ஸ் மட்டும் ஏறாது, இட் இஸ் ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி. நான் சொன்ன மாதிரி இங்கே எண்டோமெட்ரியோசிஸ் அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ், அதாவது அந்த ஜவ்வெல்லாம் சீக்கிரம் புண்ணாகக்குள்ள தன்மை இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ சாப்பிட்டோன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வித் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டாலே along with the treatment, இது வந்து ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து இதையும் இன்கார்பரேட் பண்ணிட்டா கொஞ்சம் ப்ராக்ரெஷன் ஆஃப் த டிசீஸ் வில் பி மச் லெஸர் அண்ட் த ட்ரீட்மெண்ட் வில் ரெஸ்பாண்ட் பெட்டர் ஆல்சோ. நிச்சயமா டாக்டர். டாக்டர், எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி நிறைய விஷயத்தை எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி, ஆபத்து கால கர்ப்ப பருவம், இதை பற்றி சொல்லுங்கள். இதில் பெண்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது டாக்டர்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எந்த ப்ரெக்னென்சி ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ எல்லா ப்ரெக்னென்சியும் நார்மல் தான், ப்ரொவைடட் நம்ம வெயிட் நார்மலாக இருக்கணும். ஓகே, ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் பிபி நார்மலாக இருக்கணும், சுகர் நார்மலாக இருக்கணும், பேபியோட க்ரோத்து நார்மலாக இருக்கணும். ஓகே, அதை தவிர்த்து சிங்கிள் ப்ரெக்னென்சி, ஓகே, மல்டிபிள் ப்ரெக்னென்சினாலும் ஹை ரிஸ்கில் போயிடுது. ஓகே, அண்ட் ப்ளீடிங் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரெக்னென்சி. ஸோ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து ஜாஸ்தி இருக்கணும், பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா. ஸோ நார்மலாக வந்து 25 வந்து இஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. பிபி அதே மாதிரி 120/80, அதுக்கு மேலே போனாலே இப்போ ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், அதை விட்டோன்னா ப்ரீ எக்லாம்சியா அது மாதிரி
மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி சுகர் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது ப்ரெக்னென்சியை சுகர் இல்லாமல் தான் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அதனால தான் ப்ரீநேட்டல் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது மாதிரி சுகர் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே சுகர் இருந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கோம். ஸோ அதோடு அவங்க ப்ரெக்னென்சி ஆரம்பித்தாங்கன்னா அந்த ப்ரெக்னென்சிக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது, பேபிக்கு அப்நார்மாலிட்டிஸ் வர நிறையா இருக்குது. ஸோ இது ஒன்று. ஸோ பிபி, சுகர், வெயிட். ஓகே, ஸோ இது மெயின் ஃபேக்டர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரெக்னென்சியில் ப்ளீடிங் அவங்களுக்கு வரக்கூடாது. ஸோ ஏதாவது ப்ளீடிங் ஆச்சுன்னா ஒரு வேளை ஃபஸ்ட்டு அபார்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து அதை கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா ப்ரீடம் டெலிவரி ஆக சான்சஸ் இருக்குது. ஆர் சம்டைம்ஸ் நஞ்சு கொடியே கர்ப்பப்பை வாயில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அது வந்து ப்ராப்ளம். ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இதை தவிர்த்து பேபி சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா பேபிஸும் அதுக்குன்னு ஒரு க்ரோத் ஸ்பர்ட் இருக்குது. அந்த ஸ்பான் பிரகாரம் அது வளர்ந்துட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் அது கம்மியாக வரும், ஐயூஜிஆர்னு சொல்லுவோம். அதே மாதிரி சம்டைம்ஸ் ஓவர் வெயிட்டாகவும் பேபி இருக்கும். டயபிட்டிஸ் பேபிஸ் பார்த்திங்கன்னா அப்படி இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள ஹை ரிஸ்க் கேட்டகரியில் போட்டுருவோம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்கள இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கவனிக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் செக்கப்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். டெலிவரி டைமும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நல்லா கன்சீவ் ஆகுறாங்க. ஸோ அவங்களையும் கொஞ்சம் நம்ம ஹை ரிஸ்க் கேட்டகரியில் தான் வச்சுருக்கோம். அண்ட் டாக்டர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தடுப்பூசிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஸோ அவங்க கரெக்டான டைமில் வந்து தடுப்பூசிகள் எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான தடுப்பூசிகள் என்னென்ன, எப்போல்லாம் அதை எடுத்துக்கணும்? வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தேன் க்யூர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இது வந்து அடலசன்ட் ஏஜ்லேயே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேயா? ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம பேபியாக இருக்கும்போதும் இம்பார்ட்டண்ட். அது அஃப்கோர்ஸ் முக்கால்வாசி பேர் அந்த பீடியாட்ரிஷியன் கேரில் இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லா வேக்சின்ஸும் கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. ருபல்லா வேக்சின் எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெக்னென்ட் ஆகும்போது நம்ம அவங்களுக்கு அந்த ருபல்லா வேக்சின்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டும் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் எதாவது போடாமல் இருந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதாவது வந்துச்சுன்னா ப்ரெக்னென்சியில் அப்நார்மலிட்டிஸ் வரும். ஸோ அதனால் அது ஒன்று. ஓகே, அதை தவிர்த்து அடலசன் கேர்ள்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின். இப்போ நிறைய பிரபலமாக ஆகிட்டு ரொம்ப வருஷமாக ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக நாங்கள் எல்லாருக்குமே வேக்சினேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இப்போ வந்து நாள்படையில் கவர்மெண்ட்டும் நம்மளை இது பண்ணுறதுனால அவங்க அந்த அவேர்னஸ் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா யங் கேர்ள்ஸ்க்கு போடணும். ஓகே, ஏஜ்க்கு வந்த உடனே போட சொல்கிறது. லெஸ் தென் 15 இயர்ஸ்னால் அவங்களுக்கு 2 டோஸ் போட்டாலே போதும் இந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சினை. ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் போட்டுட்டு செகண்ட் டோஸ் ஆஃப்டர் 4 months. ஓகே, இது அவங்களுக்கு தெரியாமல் விட்டுட்டாங்க. 15 இயர்ஸ்க்கு மேலே நம்ம கிட்ட வராங்கன்னா அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு 3 doses போடணும்.